History of English Literature Unit 4 The Puritan Age. இந்த வீடியோவில் பியூரிட்டன் ஏஜ் மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்துள்ள ரெஸ்ட்ரேஷன் ஏஜ் அண்ட் 18th century லிட்ரேச்சரையும் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஒரு ஓவர்வியூ 3 ஏஜில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு லிட்ரேச்சர் அப்படிங்கிறத ஒரு சம்மரி மாதிரி பார்க்க போகிறோம். இதை நீங்கள் இன்னும் கிளியராக பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஏஜோடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் தனித்தனியாக ஜான்ரா ஸ்டடீஸில் ரெஸ்ட்ரேஷன் பீரியடுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ இருக்கும். தென் பியூரிட்டன் ஏஜ்லேருந்து மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ஸ், கவாலியர் போய்ட்ஸை பற்றி தனியாக ஒரு வீடியோ இருக்கும். தென் 18th century லிட்ரேச்சரில் அகஸ்டன், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனி வீடியோஸ் நம்ம ஜான்ரா ஸ்டடீஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் கிளியராக டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக புரியும். இல்லை நாளைக்கு எக்ஸாம், நாளைக்கு எக்ஸாமுக்கு இப்போதைக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பியூரிட்டன் ஏஜ். பியூரிட்டன் ஏஜுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தா எலிசபெத்தன் ஏஜில் பார்த்தா லிட்ரேச்சர் ரொம்ப ஸ்ப்ளெண்டடாக இருந்துச்சு. நிறைய ஒர்க்ஸ் வருது, ஒரு ரொமான்டிக் ஸ்பிரிட் இருக்குது நிறைய ஒர்க்ஸ் இல்லையா. அப்படி ரசிக்கிறாங்க, மக்கள் ரசித்து பார்க்குறாங்க, மக்களை ரசிக்க வைக்கிறாங்க, ஆத்தர்ஸ் நிறைய பேர் ரசித்து எழுதுகிறாங்க. இப்படி ஒரு ஸ்பிரிட் இருக்குது. அப்படி அந்த ரைட்டிங்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப இல்லை ரைட்டிங்ஸ்லாம் இருக்குது, நல்ல ஒரு க்ரியேட்டிவ் ஒர்க்ஸ் அதுன்னு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அந்த லிட்ரேச்சரில். ரொம்ப கோல்டன் ஏஜ். அப்படிப்பட்ட ஒரு ஏஜுக்கு அடுத்து பியூரிட்டன் ஏஜ். குயின் எலிசபெத் இறந்த பிறகு இந்த பியூரிட்டன் ஏஜ் ஆரம்பிக்குது. அதாவது குயின் எலிசபெத் பீரியடில் எல்லாமே ரொம்ப ஃப்ரீயாக, லிபரலாக இருந்திருக்கு. ஓகேவா. ஸோ சர்ச்லேயுமே ஒரு கிடுக்குப்படியாக இல்லை. ஆனால் சர்ச்சை ரிஃபார்ம் பண்ணணும், சர்ச் இப்படிலாம் ஃப்ரீயாக இருக்கக்கூடாது, நிறைய விஷயங்கள் இதை கொண்டு வரணும் அப்படின்னு பியூராக இருக்கணும்னு ரிலீஜியஸ் இதில் ரொம்ப பியூராக இருந்தவங்க தான் பியூரிட்டன்ஸ். ஓகேவா. பியூரிட்டன்ஸ் கிங்ஸ் ரூல் இந்த சர்ச்சில் ஒரு இதாக இல்லை, சர்ச்லாம் இப்படி தான் இருக்கணும், மக்கள் இதை ஃபாலோ பண்ண அதை ஃபாலோ பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக இப்படி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில செட் ஆஃப் ரூல்ஸ் இந்த பியூரிட்டன்ஸ் வச்சுக்கிட்டாங்க, வகுத்து கொடுத்தாங்க. ஓகேவா. எலிசபெத் பீரியடில் இல்லாத விஷயங்களை சர்ச் அப்போ சரியா இல்லை, நாங்கள் ரிஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கொண்டு ரிஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை யார் அப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சார்ல்ஸ் தி ஃபர்ஸ்ட் இது வேண்டாம், இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் அப்போஸ் பண்ணுறாரு. ஓகே. இப்போ பியூரிட்டன்ஸ்க்கும் சார்ல்ஸ் தி ஃபர்ஸ்ட்டுக்கும் பிரச்சனை. அவருடைய ரூலே ஒரு சரியான ஒரு ரூலால் ரொம்ப ஒரு சர்வாதிகார ஆட்சி மாதிரி இருக்குது. ஓகேவா. ஸோ அதனால் கீழே இருக்கிற மக்கள், அவர் ரூல் கீழே இருக்கிற மக்கள் ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஸோ இந்த பியூரிட்டன்ஸ் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த சார்ல்ஸ் தி ஃபர்ஸ்ட்டே வேணாம், இவர் ரூலே வேணாம், கடவுளை நம்பணும் அப்படி இப்படின்னு இவங்களுடைய இது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ பியூரிட்டன்ஸ் யாருன்னா இங்கிலாண்டில் இருக்கிற சர்ச்சை ரிஃபார்ம் பண்ணுற இடத்துல இருக்கிறவங்க. ஓகேவா. அந்த நோக்கத்தில் இருக்கவங்க தான் பியூரிட்டன்ஸ். அவங்க கொண்டு வந்த அந்த இதுதான் பியூரிட்டனிசம். ஓகேவா. இது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது, மக்கள் அப்படியே சார்ல்ஸ் தி ஃபர்ஸ்ட்டுக்கு எதிராக இதாக வராங்க. அதாவது மக்களோட இயக்கமாக மாறுது. கிங் அப்படி இருந்தவொடனே கிங் அப்போஸ் பண்ணுறது அப்படியே ஹோலாக நேஷனல் முழுக்க, அந்த நேஷன் முழுக்க பரவுது. அந்த டைரானிக் கிங்கை எதிர்த்து மக்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த பியூரிட்டன்ஸ் கொண்டு வர விஷயங்கள் என்ன எப்படி இருக்குன்னா ரொம்ப ரிலீஜியஸாக இருக்குது, மத இதாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்கும், நீங்கள் எப்படி இருக்கணும். அதாவது எலிசபெத்தன் ஏஜில் இருந்த அந்த ஒரு லிபர்ட்டி இந்த ஏஜில் இல்லை. சரியா. கிங்கும் சரி இல்லை, இங்கே வேறு அப்போசிங் அது இதுன்னு பிரச்சனைகள் இருக்குது. எலிசபெத்தன் ஏஜில் இந்த லிபர்ட்டி இல்லை. ஸோ லிட்ரேச்சர் அங்கேருந்து ஒரு ரெனைசான்ஸ் ஸ்பிரிட் இங்கே டிக்ளைன் ஆகுது இந்த ஏஜுடைய தொடக்கத்தில். ஓகேவா. அந்த ஏஜில் கொஞ்சம் அப்படியே ஸ்பிரிட் நல்லா வளர்ந்து நிறைய ஆக்ஸ் நல்லா வந்துச்சு. அது அப்படியே டிக்ளைன் ஆகிடுச்சு. அப்படியே நல்ல ஒரு ஸ்பிரிட்டாக வந்த ஏஜ் இங்கே அப்படியே நல்லா ப்ளூ மாதிரி இங்கே பூ காஞ்சி போன மாதிரி ஆகிடுச்சு இந்த இதில். ஓகேவா. மக்கள் சார்ல்ஸ் தி ஃபர்ஸ்டுடைய ஆட்சியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த பியூரிட்டனிசம் அப்படிங்கிறது ஒரு நல்ல வழி தான் அப்படின்னு சொல்லி மக்கள் இருக்காங்க. இப்போ 1649 சார்ல்ஸ் தி ஃபர்ஸ்ட்டை பிஹெட் பண்ணி கொள்கிறாங்க, வெட்டி கொள்கிறாங்க, தலையை வெட்டி கொள்கிறாங்க. அவர் இறந்துடுறாரு. அதுக்கு பிறகு கிங்ஸ் ரூலே இல்லாமல் இருக்குது. பிறகு கிங்ஸ் ரூலை ரிஸ்டோர் பண்ணுற ஏஜ் தான் ரெஸ்டரேஷன் ஏஜ். இதுக்கு அடுத்து. ஓகேவா. பிறகு பியூரிட்டன்ஸ் இப்படி பிரச்சனைகள் நடந்து மக்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. அதில் வர ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குது, லிட்ரேச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா. இந்த ஏஜை ஏஜ் ஆஃப் மில்டன்னு சொல்லுவாங்க. காரணம் இந்த ஏஜில் ஜான் மில்டனுடைய ஏஜ் தான், அவர் இருந்த ஏஜ் தான். அவர் ஒரு பியூரிட்டன். ஓகே. அவருடைய ஒர்க்ஸுமே அதை ரிலேட்டடாக தான் இருக்கும். ஃபேமஸ் ஒர்க், அதாவது இந்த ஏஜோடைய நோட்டபுள் ஒர்க்கு லிட்ரேச்சர்லேயே ஒரு ஃபேமஸான எபிக் அப்படின்னா பேரடைஸ் லாஸ் தான். அது இந்த ஏஜில் தான் வந்துச்சு. ஓகேவா. பேரடைஸ் லாஸ் கதை மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒன்றும் குழப்பற கதை இல்லை. காட் வர்சஸ் சேட்டன், குட் வர்சஸ் ஈவில் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கிற ஒர்க் தான் ரொம்ப ஃபேமஸான ஒர்க். இப்போ வரைக்குமே போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு எபிக் இங்கிலீஷில். அப்படிப்பட்ட ஒரு ஒர்க்கு தியாலாஜிக்கல் ஃபிலாசபிக்கல் ஒர்க். ஓகேவா. அதை பற்றி நமக்கு தெரிய வேண்டிய கதையே நமக்கு தெரியும். சாட்டன், ஆடம், இந்த மாதிரி ஸ்டோரிஸ் பேஸ் பண்ணி பிப்ளிக்கல் ஸ்டோரி இல்லையா. அவர் ஒரு பியூரிட்டன் இல்லையா, ரிலீஜியஸாக அவர் பியூரிட்டனுக்கு சப்போர்ட் பண்ணார். ஸோ அதனால் அவர் ஒர்க் இப்படி இருந்துச்சு. ஃபிலாசபிக்கல் சட்டையர் மாதிரி அந்த ஒர்க் இருக்கும். அதில் அவர் யூஸ் பண்ணி இந்த ரைம், நல்லா யூஸ் பண்ண இமேஜரி இதெல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்கும் மில்டன் யூஸ் பண்ணுது. தென் மில்டனுக்கு அடுத்து ஜான் பன்யனுடைய த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் ரொம்ப ஃபேமஸான ஒரு அலிகரிக்கல் நாவல். ஓகேவா. இதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க் அந்த பீரியடில். இவங்க 2 பேருமே பியூரிட்டன்ஸ் தான். ஓகேவா. 2 பேருடைய ஒர்க்ஸுமே, இந்த 2 ஒர்க்ஸுமே ரொம்ப ஃபேமஸ் அந்த பீரியடில். மில்டனுடைய நிறைய சானட்ஸும் ஃபேமஸாக இருந்திருக்கு அந்த பீரியடில். இவங்க 2 பேர் போக மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ஸ் அண்ட் கவாலியர் போய்ட்ஸ்னு வந்திருக்காங்க. ஓகேவா. கரோலின் போய்ட்ஸ் அப்படின்னா யாருன்னா கிங் சார்ல்ஸ் பீரியடில் இருந்த எல்லாருமே கரோலின் போய்ட்ஸ். கவாலியர் போய்ட்ஸ் யாருன்னா
கிங் சார்ல்ஸ் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணாங்க கவாலியர் பாய்ட்ஸ். ஓகேவா, கவாலியர் பாய்ட்ஸ் பற்றி தனியாகவே ஒரு வீடியோ இருக்குது. இதை தான் நான் பிகினிங்கில் சொன்னேன். அதை நீங்கள் கிளியராக பார்க்கணுன்னா அவங்கள பார்த்துட்டு வந்துருங்க. அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, கார்பேடைம் இந்த கான்செப்டில் அவங்க ஒர்க் இருக்கும். ஓகேவா, மெட்டாஃபிசிக்கல் பாய்ட்ஸ் அவங்களும் இந்த ஏஜை சேர்ந்தவங்க தான். ஜான் டன் அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ். அவங்களுடைய போயம்ஸ்லாம் அந்த ஒரு ஃபுல்லாக ஃபார்ஃபெச்டு கம்பேரிசன்ஸோடு இருக்கும். அதை பற்றியும் தனி வீடியோ இருக்குது, அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேவா, எலிசபெத்தன் ஏஜிலேருந்து ஒரு இமேஜினேட்டிவ் பவர் இந்த ஏஜில் இல்லை. அதுக்கு பதிலாக சயின்டிஃபிக் தாட்ஸ் இந்த ஏஜில் கொஞ்சம் அப்படியே ஃப்ளரிஷ் ஆகுது. ஓகேவா, கொஞ்சம் ஃப்ளரிஷ் ஆகி வருது. மெட்டாஃபிசிக்கல் பாய்ட்ஸோட எதுவுமே வந்து ஒரு ரீசனுக்கு தான் அவங்க இது பண்ணாங்க. அவங்களுடைய ஒர்க்ஸ் வந்து ஹார்ட்டை மோஸ்ட்லி அப்பீல் பண்ணுறதை விட இன்டெலெக்சுவல் மைண்டை தான் அவங்க இது ரொம்ப அப்பீல் பண்ணும் அவங்களுடைய ஒர்க்ஸ்லாம். ஓகேவா, ஸோ அப்படியே ஒர்க்ஸ் கொஞ்சம் அந்த எலிசபெத்தன் லிட்ரேச்சரை கம்பேர் பண்ணி இது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது இந்த ஏஜ் இல்லையா. ஸோ மெட்டாஃபிசிக்கல் பாய்ட்ஸ், கவாலியர் பாய்ட்ஸ்னால் அவங்க வந்து கிங் சார்ல்ஸை சப்போர்ட் பண்ணுவாங்க. கிங் சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட்டை சப்போர்ட் பண்ணுவாங்க கவாலியர் பாய்ட்ஸ். கிங் சார்ல்ஸுடைய ரெயினில் இருந்த எல்லா போய்ட்ஸுமே கரோலின் போய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. த சேம் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட்னு ஒரு கிங் இருந்தார், அவருக்கு கீழே இருந்த எல்லா போய்ட்ஸையும் ஜாக்கபியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ரெனைசான்ஸ் ஸ்பிரிட் வந்து டிக்ளைன் ஆகுது. இந்த பீரியடோட பிகினிங்கில் டிக்ளைன் ஆகுது. கிங்ஸ் மாற்றம் பிஹேட் அப்படின்னு குழப்பங்கள் இருக்குது. பியூரிட்டன்ஸ் அப்படின்னா அவங்க சர்ச்சை ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு உருவான ஒரு கும்பல் இல்லையா. அவங்க சர்ச்சை ரிஃபார்ம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைரானிக் கிங் சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட்டுடைய ஆட்சியிலிருந்து மக்கள் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க. மக்கள் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இதாகிறாங்க. கிங் சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட் கொல்லப்படுறாரு. அடுத்து கிங்ஸ் ரூலே இல்லை மொனார்க்கியில் திரும்ப மொனார்க்கி ரிஸ்டோர் ஆகிற பேர் தான் ரெஸ்டரேஷன் பீரியட். ஓகேவா, ஸோ இப்போ நான் சொன்ன நம்ம மில்டனையும் பன்யனையும் தவிர நிறைய போயட்ஸ் இருக்காங்க. ஹெரிக் இருக்கார், ராபர்ட் ஹெரிக், தென் ஜான் டன், ஆண்ட்ரூ மார்வல், இவங்கள மெட்டாஃபிசிக்கல் பாய்ட்ஸு, கவாலியர் பாய்ட்ஸ், இவங்கெல்லாம் இந்த பீரியடில் உள்ளவங்க தான். ஓகேவா, தென் அடுத்த பீரியட் ரெஸ்டரேஷன் பீரியட். கிங்ஸ் ரூல் திரும்ப ரெஸ்டோர் ஆன பீரியட் தான் ரெஸ்டரேஷன் பீரியட். இதை பற்றி கிளியராக இன்னொரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ கிங் சார்ல்ஸ் II அங்கே சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட்டை பிஹெட் பண்ணுறாங்க. கிங்ஸ் ரூல் இல்லாமல் இருக்குது. தென் திரும்ப கிங் சார்ல்ஸ் II வந்து தன்னைத்தானே முடிசூட்டிக்கிறது, அரசராக முடிசூட்டுறது, திரும்ப அரசராட்சி வருது. சரியா, அது வரைக்கும் அவரை கொண்ட பிறகு அரசராட்சி இல்லை. 1649 அவருடைய கிங்ஸ் ரூல் ஸ்டாப் ஆகுது. தென் திரும்ப ரெஸ்டோர் ஆகிறது இவரால் தான். கிங் சார்ல்ஸ் II கிங்காக மாறுறாரு, 40 வருஷம் ரூல் பண்ணுறாரு. இது முழுக்க ரெஸ்டரேஷன் பீரியட். ஓகேவா, இவருடைய ரூல். இந்த பீரியடில் லிட்ரேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு அர்பனிட்டி, அதாவது சாஃபிஸ்டிகேட்டடாக மாறிடுச்சு லிட்ரேச்சர். முழுக்க அந்த கோர்ட் பீப்புளை க்ளாரிஃபை பண்ணுற மாதிரி அப்படி லிட்ரேச்சர் வந்து பெரிய பணக்காரங்களை இது பண்ணுற மாதிரி தான் இந்த லிட்ரேச்சர் இருக்குது. இந்த ஏஜை ட்ரைடன் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஏஜ் ஆஃப் ட்ரைடன் இந்த ஏஜை சொல்லலாம். ஏன்னா இந்த ஏஜில் ஃபேமஸான ரைட்டர் ஜான் ட்ரைடன். அவருடைய ஆல் ஃபார் லவ் போயமும் நமக்கு இருந்திருக்கு, அதை நம்ம பார்த்துருப்போம். ஷேக்ஸ்பியருடைய ஆண்டனியின் கிளியோபாட்ராவை இமிட்டேட் பண்ணி ஆல் ஃபார் லவ் எழுதியிருப்பார் ஜான் ட்ரைடன். ஸோ இந்த ஏஜுடைய ரைட்டர்ஸுடைய முக்கியமானது இந்த இமிட்டேஷன் வச்சு நம்ம சொல்லிடலாம். கிளாசிக்கல் ரைட்டர்ஸை இமிட்டேட் பண்ணாங்க இந்த ஏஜ் ரைட்டர்ஸ். ஓகேவா, அதாவது எலிசபெத்தன் ஏஜில் வந்து முழுக்க ஒரு ஸ்பிரிட் அப்படியே எழுந்து வந்துச்சு, நல்ல ஒரு ரொமான்டிக் ஸ்பிரிட் லைட் அப்படியே வந்துச்சு. ஆனால் அப்படியே போக போக பியூரிட்டனில் பார்த்தோம், பியூரிட்டனில் நிறைய லிபர்ட்டி பெருசாக இல்லை. அங்கே குயின் எலிசபெத் ரொம்ப லிபரலாக இருந்தாங்க. அதனால ஷேக்ஸ்பியர் எனாக்ட் பண்ணி காட்டின பிளே நிறைய அவங்களும் நிறைய பிளேஸ் ரசித்தாங்க. நிறைய பிளேஸ் அவங்களுக்காக எழுதப்பட்டது ரொம்ப ஃபேமஸ் செஞ்ச லிட்ரேச்சர். ஆனால் அதுக்கடுத்து பியூரிட்டனில் வந்து அப்படியே அது போயிடுச்சு இல்லையா. லிபர்ட்டி இல்லை, கிங்கை ரெஸ்டோர் பண்ணாங்க, கிங்கை காலி பண்ணாங்க, அப்படி இப்படின்னு பிரச்சனைகள் நிறையா வந்துச்சு. லிட்ரேச்சர் பியூரிட்டனிசம் அந்த கான்செப்ட் லிட்ரேச்சர்ஸில் நிறையா ஒர்க்ஸ் வந்துச்சு. பாரடைஸ் லாஸ்ட், தென் பனியனுடைய பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ்னு ரிலீஜியஸ் ஒர்க்ஸாக வந்துச்சு. ஆனால் அதுக்கடுத்து ரெஸ்டரேஷன் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா இது அதுக்கு மேலே மக்கள் அந்த ரைட்டர்ஸ்லாம் வந்து கிளாசிக்கல் ரைட்டர்ஸை இமிட்டேட் பண்ண ஆரம்பித்தாங்க. நியோ கிளாசிசம் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. இதையும் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்க்கணுன்னா பாருங்கள். நியோ கிளாசிசம் அப்படின்னா கிளாசிக்கல் ரைட்டர்ஸை திரும்ப இமிட்டேட் பண்ணுறது. ஓகேவா, நியூ கிளாசிக், நியோனா நியூ, கிளாசிசம் கிளாசிக்கல் ரைட்டர்ஸை திரும்ப இமிட்டேட் பண்ணுறது. அவங்களுடைய ஒர்க் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்ப இமிட்டேட் பண்ண ஒரு பீரியட் தான் இந்த ரெஸ்டரேஷன் பீரியடு. இந்த ஏஜுடைய ரைட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சர் ஜார்ஜ் எத்தர்ஜே, வில்லியம் விச்சர்லி, வில்லியம் கன்க்ரீவ், ஜான் ட்ரைடன், தென் தாமஸ் ஆட்வே, சாம்வேல் பட்லர், சாம்வேல் பெப்பீஸ், சர் வில்லியம் டெம்பிள், ஜான் பன்யன், ஜான் லாக், ஆல்ஃப்ராபென் வந்து எப்படின்னா இதுக்கு அடுத்து வரப்போகிற ஏஜில் வந்து நாவல் வரப்போகுது. ஓகேவா, நாவல் இல்லையான்னு கேட்காதீங்க, நாவல் வந்து ப்ரோஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. இதுக்கு அடுத்து ஜான்சன் ஏஜில் தான் வந்து ப்ரோஸ் ஃபிக்ஷன் நாவலாக மாறும். ஓகேவா, அது வரைக்கும் இப்போ ப்ரோஸ் ஃபிக்ஷனாக தான் அது இருக்குது, நாவலாக இல்லை. அதுக்கு ஒரு வழி வகுத்தவங்க இந்த ஆல்ஃப்ராபென் தான். சரியா, ஸோ லிட்ரேச்சர் இந்த ஏஜில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா
ஏன்ஷியன் க்ரீக், லாட்டின், ரோமன் ரைட்டர்ஸ் அவங்களுடைய ரைட்டிங்ஸை இமிட்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதாவது புதுசாக இமேஜினேஷன் பெருசாக இல்லை இந்த ஏஜில். இதுலேயும் சரி பியூரிட்டன்லேயும் சரி பெருசாக இமேஜினேஷன் இல்லை. அந்த மாதிரி ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஜியஸாக இருந்துச்சு அந்த ஏஜ். ரொம்ப பியூரிட்டன்ஸ் சொன்ன விதம் அப்படி இதான் வேணும் அதை வேணும் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ரெஸ்டோர் ஆன பிறகும் இவங்களுடைய தாக்கம் வந்து அந்த லிட்டரேரோட தாக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதாவது அந்த ரைட்டர்ஸ் எழுது நல்லாயிருக்கும், கிளாசிக்கல் ரைட்டர்ஸே ஃபாலோ பண்ணுவோம். இப்போ புதுசாக கொண்டதெல்லாம் வேஸ்ட்டு, அவங்களுடைய ரைட்டிங்ஸ் தான் நல்லாயிருக்கும், அதை நம்ம இமிட்டேட் பண்ணுவோம்னு சொல்லி அதையே இமிட்டேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த ஏஜை சேர்ந்த ரைட்டர்ஸ். ஓகேவா? தென் அடுத்து 18th century லிட்ரேச்சர். இந்த 18th century லிட்ரேச்சரை வந்து இப்போ தேர்ட் இயர் படிக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக அந்த இது தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். ஏன் அப்படின்னா நம்ம ஜான்ரா ஸ்டடீஸில் அகஸ்டன் ஏஜ் படிச்சிருப்போம், தென் ஜான்சன் ஏஜ் படிச்சிருப்போம். இந்த ரெண்டும் தான் இந்த 18th century லிட்ரேச்சர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 1700லேருந்து 1745 வரைக்கும் அகஸ்டன் ஏஜ். தென் செகண்ட் ஆஃப் 18th century செகண்ட் ஹாஃப் வந்து ஜான்சன் ஏஜ். ஓகேவா? அகஸ்டன் ஏஜில் பார்த்தோம் அப்படின்னா இங்கேயுமே நிறைய பேர் இந்த கிளாசிக்கல் ஒர்க்கை இமிட்டேட் பண்ணுறவங்க தான் இருக்காங்க. இந்த ஏஜ் வந்து ஏஜ் ஆஃப் போப்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அலெக்சாண்டர் போப் இந்த ஏஜை சேர்ந்த ஃபேமஸான ரைட்டர். ஓகேவா? இந்த ஏஜையுமே நியோ கிளாசிக்கல் ஏஜ்னு சொல்லலாம். நியோ கிளாசிசம்னா என்னென்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது கிளாசிக்கல் ஒர்க்கை திரும்ப இமிட்டேட் பண்ணுறது, திரும்ப புதுசாக கொண்டு வர்றது. ஓகேவா? அதையே பிடிச்சி திரும்ப கொண்டு வரது தான் நியோ கிளாசிசம். இன்டெலிஜென்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, இமோஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலை இந்த ஏஜில். ஓகேவா? முக்கியமாக அப்பர் கிளாஸ் பீப்புள், டவுன் லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி விஷயங்களை தான் கான்செப்டாக வச்சு எழுதியிருக்காங்க. நிறைய ஒர்க்ஸ்லாம் அப்படி தான் வந்திருக்கு. ஆர்டினரி பீப்புளை பற்றின ஒர்க்ஸ்லாம் வரல. ரொமான்டிக் ஸ்பிரிட்டே கிடையாது, ஆர்டிஃபிஷியலாக அந்த இருக்க ஒர்க்ஸ் எல்லாம் அந்த ஃபார்முக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அந்த கப்லெட்ஸ் நல்லா இருக்கணும், நீட்டாக இருக்கணும். கிளாசிக்கல் ரைட்டர்ஸ்னால ஏன்னா அவங்க கிளாசிக்கல் ரைட்டர்ஸில் வந்து அந்த ஃபார்முக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இல்லையா? ஒரு போயம்னா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், ட்ராமானா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், ஸ்ட்ரக்சருக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இந்த இதில் ஸ்ட்ரக்சருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அலெக்சாண்டர் போப் 1688லேருந்து 1744 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவருடைய ஃபேமஸான ஒர்க் வந்து த ரேப் ஆஃப் தி லாக். இது ஒரு மாக் எப்பிக்கை மாக் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த எப்பிக்னு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம், அதை நீங்கள் பார்க்கலாம், பாருங்க, அப்போ தான் புரியும் உங்களுக்கு. மாக் எப்பிக். ஸோ இதுவுமே இமிட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தென் எசியான் தி மேன், த எபிஸ்டல் டு டாக்டர் அர்புதன், இந்த நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு நிறைய ஒர்க்ஸ் இங்கிலீஷ்க்கு. அதுவுமே பெரிய கிளாசிக்கல் ஒர்க்ஸ். ஓகேவா? ஸோ இவர் ஒரு கன்சர்வேட்டிவ் கிளாசிக்கல் ரைட்டர், தென் நியோ கிளாசிக்கல் ரைட்டர். தென் டேனியல் டீஃபோ, தென் ஜொனதான் ஸ்விஃப்ட், ஜோசப் அடிசன், ரிச்சர்ட்ஸ். ஜொனதான் ஸ்விஃப்டுடைய நம்ம ஒரு பேட்டில் ஆஃப் த புக்ஸ்னு ஒன்று நம்ம படிச்சிருப்போம். அதில் கூட இவர் கிளாசிக்கல் ரைட்டர்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பார். கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் ஒரு பக்கம், புது ரைட்டர்ஸ் ஒரு பக்கம், ஒரு வார் மாதிரி நடக்கிற மாதிரிலாம் நம்ம காட்டியிருப்பார். அதில் முழுக்கவே கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் வைக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பார். ஸோ இப்போ இந்த ஏஜுடைய இது தெரிஞ்சுக்கோங்க. அதாவது முழுக்க இவங்களுடைய நம்பிக்கை என்னென்னா கிளாசிக்கல் ரைட்டர்ஸோடைய ரைட்டிங்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை இமிட்டேட் பண்ணுறாங்க. இது நியோ கிளாசிக்கல் ஏஜ்னு சொல்கிறதுக்கு ரீசன் அதான். இமோஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இவங்களுடைய இன்டெலிஜென்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. டேனியல் டீஃபோ இவருடைய ஒர்க்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய ப்ரோஸ் ஒர்க்ஸ்லாம் அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குமா. அது இல்லாத ஒரு கேரக்டர் தான் சொல்லியிருப்பாரு. ஆனால் அப்போ உண்மையிலேயே இப்படி ஒரு பர்சன் இருந்தாங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரியே இவருடைய கேரக்டரைசேஷன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இவருடைய இதில் இருக்கும். ஜொனதான் ஸ்விஃப்ட் அவருடைய ஸ்பெஷல் ஃபீல்டு சட்டையர் தான். அது கிளாசிசம் தான் முக்கியம், நியோ கிளாசிசம் இதான் முக்கியம், கிளாசிக்கல் ரைட்டர்ஸ்லாம் பெரிய ஆட்கள், அவங்கள மதிக்கணும், அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், ஏன்னா அவங்க பெரியவங்க கிளாசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக நம்பினார் ஜொனதான் ஸ்விஃப்ட். இந்த ஜோசப் அடிசன், ரிச்சர்ட் ஸ்டீல் இவங்க 2 பேர் சேர்ந்து தான் நிறைய எஸ்எஸ் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதில் கூட நமக்கு ஒரு இது இருந்திருக்கு. இவங்களுடைய கேரக்டரைசேஷனுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த சார் ரோஜர் அட் சண்டே நமக்கு ஒரு இது இருந்திருக்கு, பிரிட்டிஷ் ப்ரோஸில் இருந்திருக்கு. அந்த ரோஜருடைய கேரக்டர் வந்து உண்மையிலேயே மக்கள் நினச்சாங்க, உண்மையிலே அப்படி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நினச்சாங்க. பட் அவருமே ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் தான். ஸோ இவங்க கேரக்டரைசேஷனுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட 635 எஸ்எஸ் 2 பேரும் சேர்ந்தே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் பேர் சேர்ந்தும் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய கேரக்டரைசேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ட்ராமாவில் பார்த்தோம் அப்படின்னா அடிசனுடைய கேட்டோ, ஸ்டீலுடைய த கான்ஸ்டன்ட் லவர்ஸ்லாம் ஃபேமஸான இது. சென்டிமெண்டல் காமெடி அப்படிங்கிற ஜான்ரா ட்ராமாவில் ஃப்ளரிஷ் ஆச்சு. அதாவது மாரலும் இருக்கும், ஹியூமரும் இருக்கும். தென் டொமஸ்டிக் ட்ராமா அப்படிங்கிற ஜான்ராவும் ட்ராமாவில் ஃப்ளரிஷ் ஆச்சு. டொமஸ்டிக் லைஃப், நார்மல் பீப்புளுடைய லைஃபை இது பண்ணுற மாதிரி அந்த டொமஸ்டிக் ட்ராமாவில் இருக்கும். ஓகேவா? ஸோ ஏஜ் ஆஃப் போப் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஏஜ் வந்து ப்ரோஸ் நல்லா டெவலப்பான ஒரு ஏஜ். இப்போ போயமை காட்டிலும் ப்ரோஸ் நல்லா ஃப்ளரிஷ் ஆச்சு. அதை நம்ம மேலேயே நான் ரீசன்ஸ் பார்த்தோம்னா ஜொனதான் ஸ்விஃப்ட் பேட்டில் ஆஃப் த புக்ஸ், சர் ரோஜர், தென் டேனியல் டீஃபோவுடைய ராபின்சன் க்ரூசோ கேரக்டர் எவ்வளோ ஃபிக்ஷனலாக இருக்கும், ஆனாலும் மக்கள் ஒரிஜினல் நம்பினாங்க. இப்படின்னு ப்ரோஸ் நல்லா பவர்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த பீரியடில், நல்லா ஃப்ளரிஷ் ஆச்சு. ஆனால் போயட்ரி பெருசாக ஃப்ளரிஷ் ஆகல. ட்ராமாலையுமே சில விஷயங்கள், இந்த டொமஸ்டிக் ட்ராமா, சென்டிமெண்டல் காமெடி இதெல்லாம் வந்துச்சு, கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ட்ராமாக்கு இருந்துச்சு. ஆனால் போயட்ரி பெருசாக ஃப்ளரிஷ் ஆகலை. ஓகேவா? ஸோ அகஸ்டன் ஏஜ் வந்து ஒரு நியோ கிளாசிக்கல் பீரியட். என்ன ஜான்ராலாம் ஃப்ளரிஷ் ஆச்சு அப்படின்னா ப்ரோஸ் அண்ட் ட்ராமா ஃப்ளரிஷ் ஆச்சு. ஓகேவா? தென் இதுக்கு அடுத்த ஏஜ் வந்து ஏஜ் ஆஃப் ஜான்சன்.
ஜான்சன் ஏஜில் ஆல்ரெடி நான் சொன்னேன், ரெஸ்ட்ரேஷன் பீரியடில் அந்த ஆல்ஃப்ரா பென் வந்து இந்த நாவலுக்கு வழிவகுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ வரைக்கும் ப்ரோஸ் ஃபிக்ஷனாக தான் இருந்துச்சு இல்லையா, அது இதில் அழகாக கொடுத்துருக்கு. நாவல் தான் இந்த ஏஜுடைய கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஓகேவா, நாவல் வந்துச்சு இந்த ஏஜில் தான். அதாவது ப்ரோஸ் ஃபிக்ஷனாக மக்களால் அழைக்கப்பட்ட இது இந்த ஏஜில் தான் நாவலாக மாறுச்சு. ஓகேவா, வேறு ஏஜ் சொல்கிறேன்னு குழம்பிட வேண்டாம். 18th சென்ச்சுரி லிட்ரேச்சர் தான் பார்த்துட்ருக்கோம். 18th சென்ச்சுரி லிட்ரேச்சரை வந்து 2 ஏஜாக பிரித்து நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் ஆஃப் ஏஜ் ஆஃப் போப், அலெக்சாண்டர் போப்போட ஏஜ் 18th சென்ச்சுரியுடைய ஃபஸ்ட்டு ஹாஃப் 1700லேருந்து 1745 வரைக்கும் அலெக்சாண்டர் போப்போட ஏஜ். அடுத்து ஏஜ் ஆஃப் ஜான்சன் 1745லேருந்து 1798 வரைக்கும். ஓகேவா, இது ரெண்டுமே சேர்த்து தான் 18th சென்ச்சுரி லிட்ரேச்சர். உங்களுக்கு கொஷின் கேட்டாலும் இந்த 2 ஏஜையுமே சேர்த்து நீங்கள் எழுதணும். ஏன்னா 2 ஏஜ்லேயுமே வந்து நியோ கிளாசிசம் தான். ஈவன் இந்த ஏஜ்லேயுமே கொஞ்சம் நியோ கிளாசிசமும் இருக்கும். சில ரைட்டர்ஸ் அப்படியே கொஞ்சம் இந்த ரொமான்டிக் ஸ்பிரிட் ரிவைவ் ஆகும் சில ரைட்டர்ஸோடைய ரைட்டிங்ஸில். அதை நம்ம கிளியராக பார்ப்போம். ஸோ நாவல் இந்த ஏஜுடைய கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். ரைட்டர்ஸ் பார்த்தோன்னா ரிச்சர்ட்சன், தென் டாக்டர் சாமுவேல் ஜான்சன் ஒரு முக்கியமான ரைட்டர். டிக்ஷனரியை நம்ம இங்கிலீஷ் டிக்ஷனரியை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது டாக்டர் சாமுவேல் ஜான்சன் தான். அவருடைய அச்சீவ்மெண்ட்னால தான் அவருடைய பேர் இந்த ஏஜுக்கு ஜான்சன் ஏஜ். ஜான்சனுக்கு அடுத்து ஆலிவர் கோல்ட்ஸ்மித். இந்த 2 பேருமே கன்சர்வேட்டிவ். ஓகேவா, போன பீரியடில் நியோ கிளாசிசம் பார்த்தோம் இல்லையா, யாரெல்லாம் எப்படி இருந்தாங்க, முழுக்கவே நியோ கிளாசிசம் ஸ்பிரிட் தான் இருந்துச்சாங்க. இங்கே வந்து இந்த 2 பேருமே மகா கன்சர்வேட்டிவ். முழுக்கவே கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிக்கல் ரைட்டர்ஸை பிடிச்சி தொங்குற 2 கன்சர்வேட்டிவ்ஸ் தான் ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தும் ஜான்சனும். அதாவது போன ஏஜ் வந்து முழுக்க நியோ கிளாசிசம் ஏஜ், நியோ கிளாசிக்கல் ஏஜ் இல்லையா. ஆனால் இந்த ஏஜ் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு கேரக்டர். நியோ கிளாசிசமும் இருக்குது, ப்ளஸ் கொஞ்சம் ரொமான்டிக் ஸ்பிரிட்டும் ரிவைவ் ஆகுது லைட்டாக. ஏன்னா இதுக்கு அடுத்து வரப்போகிற ஏஜ் என்ன அப்படின்னா நம்ம ரொமான்டிக் ஏஜ் இல்லையா. ஸோ ரைட்டர்ஸோட வாக்கில் வந்து இந்த ரொமான்டிக் ஸ்பிரிட் வந்து லைட்டாக துளிர் விட ஆரம்பிக்குது. ஆனால் நியோ கிளாசிக் ரைட்டர்ஸ் இந்த கிளாசிசம் முடிச்சு தொங்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதில் முக்கியமான ஆள் சாமுவேல் ஜான்சனும் ஆலிவர் கோல்ட்ஸ்மித் தான். ஓகேவா, இவருடைய டிக்ஷனரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இவர் கம்பைல் பண்ண ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி. ஓகேவா, கிளியராக இல்லை அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் டிக்ஷனரி தான். வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ் ராஸ்லேஸ் இவருடைய ஃபேமஸான ஒர்க்ஸ். தென் இவருடைய கண்டெம்பரரி ரைட்டர் ஆலிவர் கோல்ட்ஸ்மித். அவரும் ஒன்று, 2 பேருமே கன்சர்வேட்டிவ் தானே. இவருடைய கோல்ட்ஸ்மித்துடைய போயம்ஸ் தி டெசர்டட் வில்லேஜ், தி ட்ராவலர், விகார் ஆஃப் வேக்ஃபீல்டுங்களுடைய நாவல், தென் 2 காமிக் ட்ராமாஸ், தி குட் நேச்சர் மேன், ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்குவர்லாம் அவருடைய ட்ராமாஸ். எல்லாமே அவருடைய நல்ல ஃபேமஸான ஒர்க்ஸ் தான். இவருமே ஒரு கன்சர்வேட்டிவ் தான். தென் மற்ற ப்ரோஸ் ரைட்டர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏஜில் வந்து சீரியஸ் ப்ரோஸ் ரைட்டர்ஸ், லைட்டர் ப்ரோஸ் ரைட்டர்ஸ் அப்படின்னு 2 தான் பிரிக்கலாம். சீரியஸ் ரைட்டர்ஸ் வந்து எதை இது பண்ணாங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்லாம் இது பண்ணாங்க. அந்த லைட்டர் ப்ரோஸ் ரைட்டர்ஸில் வந்து இந்த எபிஸ்டலர் ரைட்டிங் இந்த ஃபார்மில் எழுதினாங்க. சீரியஸ் ப்ரோஸ் ரைட்டர்ஸ் யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டேவிட் ஹியூம், வில்லியம் ராபர்ட்சன், எட்வர்ட் கிப்பன், இவங்கெல்லாம் வந்து இந்த ரைட்டர்ஸ். லைட்டர் ப்ரோஸில் பார்த்தோன்னா லேடி மேரி மான்டாகு, ஹொரேஸ் வால்போல், பிலிப் டோர்மஸ், ஸ்டானோப், இவங்கெல்லாம் வந்து லைட்டர் ப்ரோஸ் எபிஸ்டலர் ரைட்டர்ஸ். இந்த சேர்ந்த எபிஸ்டலர் ரைட்டர்ஸ். நாவல் முக்கியமான அச்சீவ்மெண்ட், அதை கொண்டு வந்தது வந்து ரிச்சர்ட்சன். ஓகேவா, ப்ரோஸ் ஃபிக்ஷனை மாடர்ன் ஃபார்ம் நாவலுக்கு மாதிரி பமிலா ஆர் விச் ரிவார்டட், கிளாரிஸ் ஆர் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் யங் லேடி, சர் சார்ல்ஸ் கிராண்டிசன், இதெல்லாம் அவருடைய ஃபேமஸான நாவல்ஸ். ஓகேவா, தென் ஜார்ஜ் கிராபிள், இவருடைய த வில்லேஜ், த நியூஸ் பேப்பர்லாம் வந்து ரியாலிசம் கான்செப்டில் வந்த போயம்ஸ். ஓகே, இப்போ ரியாலிசம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கன்சர்வேட்டிவான ரைட்டர்ஸ் இருக்கிற ஏஜ்லையும் கொஞ்சம் ரியலிஸ்டிக் ரைட்டர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. தென் ரொமான்டிக் ரிவைவல் யாருடைய ஒர்க்கில் ட்ரேஸ் பண்ணப்பட்டது இருந்துச்சு அப்படின்னா தாமஸ் கிரே. இவருடைய போயம்ஸ் த ஓட் ஆன் டிஸ்டன்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஈட்டன் காலேஜ், த எலிஜி ரிட்டன் கண்ட்ரி சர்ச் யார்டு, இந்த போயம் நம்ம படிச்சிருப்போம். அப்படி எலிஜி ரிட்டன் கண்ட்ரி சர்ச் யார்டு வந்து ஒரு சர்ச் யார்டில் போய் நின்றுட்டு அந்த வில்லேஜில் இறந்த பல சோல்களுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி அந்த போயம் சொல்லியிருப்பார். ஒரு எபிடாப்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். கிரேவ்யார்ட் போயார்டை சேர்ந்தவர். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், நம்ம சேனலில் இருக்குது, ஜான்ரா ஸ்டடீஸ் பிளேலிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. அதை சேர்ந்தவர் தான் இந்த தாமஸ் கிரே. ஓகேவா, ஸோ ஏஜ் ஆஃப் ஜான்சனில் வந்து இப்படி ரைட்டர்ஸும் இருக்காங்க. அதாவது கன்சர்வேட்டிவான ரைட்டர்ஸும் இருக்காங்க. ஆனால் புது விஷயங்கள் கொஞ்சம் மலருது. அதாவது ஒரு மாடர்ன் ஃபார்ம் நாவலுக்கு, ப்ரோஸ் ஃபிக்ஷனுக்கு நாவல்னு ஒரு மாடர்ன் ஃபார்ம் கிடைக்குது. தென் ரொமான்டிக் ரிவைவல், ரொமான்டிக் ஸ்பிரிட் வந்து இவருடைய இதில். ரொமான்டிசிசம் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும் இல்லையா, ரிட்டர்ன் டு நேச்சர், அதாவது நேச்சரை ரசிக்கிறது, ஆர்டினரி திங்ஸையும் எக்ஸ்ட்ராடினரியாக காட்டுறது இல்லையா. அந்த ரொமான்ஸ் நேச்சரை பார்த்து ரொமான்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அந்த ஆர்டினரி பீப்பிள் இது பண்ணும்போது தான் வரும், ரஸ்டிக் லைஃப்பை டீல் பண்ணும்போது. ஸோ இவங்களுடைய ஒர்க்கில் வந்து அந்த ரஸ்டிக் லைஃப்பை டீல் பண்ணியிருப்பாங்க. கிராபிளாக இருக்கட்டும், தென் இவராக இருக்கட்டும், அவருடைய ஒர்க்கில் ரியாலிசம் அந்த கான்செப்டில் ஒர்க் இருக்கும். தென் தாமஸ் கிரேயாக இருக்கட்டும், அந்த நார்மலாக ஒரு வில்லேஜில் போய் அந்த சர்ச் யார்டை பார்த்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி முழுக்கவே அந்த ஏஜ் நியோ கிளாசிக்கல் ஏஜ். ஆனால் இங்கே வந்து மிக்ஸ்டாக இருக்குது. நியோ கிளாசிக்கல் ரைட்டர்ஸும் இருக்காங்க, ப்ளஸ் கொஞ்சம் ரியாலிசம் விரும்புகிற ரைட்டர்ஸும் இருக்காங்க இந்த ஏஜில்.
ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ ஓவர். இந்த வீடியோவை நீங்கள் இன்னுமே கிளியராக டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு போக நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஏஜ் ஆஃப் ஜான்சன் இருக்குது, அகஸ்டன் ஏஜ் இருக்குது, கவாலியர் பாய்ட்ஸ் இருக்குது, ரெஸ்ட்ரேஷன் பீரியட் இருக்குது, மெட்டாஃபிசிக்கல் பாய்ட்ரி இருக்குது, நியோ கிளாசிசம்னா என்ன, கிளாசிசம்னா என்ன அப்படிங்கிறதுலாம் கூட நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் கிளியராக பார்த்து நாளைக்கு எக்ஸாமுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எல்லா வீடியோட லிங்க்கையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உடனே கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை இது போதும், இதை வச்சு நாங்கள் எழுதிக்கிட்டோம் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு போதும். நான் எல்லா விஷயமே சொல்லியிருக்கேன். பட் கிளியராக ஸ்லைடு என்னால் ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லை, அதனால் ஸ்லைட் கிளியராக கொடுக்க முடியல. நீங்கள் ஹோலாக அந்த ஒரு யூனிட்டுக்கு இந்த வீடியோ பார்த்தா போதுன்னா நீங்கள் இதை பார்த்துக்கோங்க, இதை வச்சு எழுதிக்கோங்க. இல்லை கிளியராக பார்க்கணும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்துட்டு கிளியராக ப்ரிப்பேர் பண்ணிப்போங்க. இந்த வீடியோ விஷயத்தை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.